அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா மசாயில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாரா அகாடமியில் ஆரி கிளாஸ், டைலரிங் கிளாஸ் ப்ளஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 3 கிளாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இன்ஷால்லா ஜாயின் ஆகிக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான், பாங்கு, அதாவது தொழுகையின் அழைப்பு. மக்களை தொழுகைக்கு வர்றதுக்காக சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அழைப்புக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க, பாங்கு, அதாவது அதான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அபூ ஹுரைரா ரலி அவங்க இதை அறிவிக்கிறாங்க, புகாரில் இடம் பெற்றிருக்கு. பாங்கு சொல்வதற்குரிய நன்மையும் முதல் வரிசையில் நின்று தொழுவதற்குரிய நன்மையும் மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டு வருவர். யாருக்கு அந்த இடம் கொடுப்பது என்பதில் சீட்டு குழிக்கு எடுக்கப்படும். நிலர் ஏற்பட்டாலும் அதற்கு தயாராகிவிடுவர். தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதில் உள்ள நன்மையை அறிவார்களானால் அதற்காக விரைந்து செல்வார்கள். சுபுக தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் உள்ள நன்மையை அறிந்தவர்களானால் தவழ்ந்தாவது ஜமாத் தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதாவது பாங்கு சொல்றாங்க இல்லையா, அதோடைய நன்மையும் முதல் வரிசைனா இந்த தொழுகைக்குல முதல் வரிசையில் நிற்கிறோம் இல்லைங்களா, அதோடைய நன்மையை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களாம், வருவாங்களாம். அந்த இடத்த யார் நிற்கணும், அந்த யார் பாங்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சீட்டு குளிக்க கூட என்ன பண்ணுவாங்களாம், போடுவாங்களாம். அந்த மாதிரியான நிலைக்கு கூட தயாராகி விடுவாங்க. ஏன்னா அதோடைய நன்மை அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழுகையை வந்து ஆரம்ப நேரத்திலே, அதாவது இப்போது 4:30 அசரோடைய பாங்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4:40க்கே தயாராகிட்டீங்க அப்படின்னா, அதாவது தொழுகையை வந்து ஒரு ஆரம்ப நேரத்திலே தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, அதோடைய நன்மையை தெரிஞ்சாலுமே என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, தொழுகையை வந்து விரைவில் தொழுகணும்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நினைப்பீங்க. அதே போல் சுபுகு தொழுகையும் சரி இஷா தொழுகையும் உள்ள நன்மையை நீங்கள் அறிஞ்சிங்க அப்படின்னா தவழ்ந்தாவது ஜமா தொழுகைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதோடைய நன்மைகள்லாம் அவ்வளோ அதிகமானதாக இருக்குது அப்படின்னு இது மூலயமா அறிஞ்சிக்கலாம். அடுத்த ஹதீஸ் புகாரியில் இடம் பெற்றிருக்கு. மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க, பயணத்தை மேற்கொள்ள விரும்பிய இருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தனர். அப்போது அவர்களிடம், நீங்கள் இருவரும் பயணம் புறப்பட்டு சென்றால் தொழுகைக்காக பாங்கு சொல்லி பின்னர் இக்காமத்தும் சொல்லுங்கள். பின்னர் உங்களில் பெரியவர் இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது பயணத்தை மேற்கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொழுகையோட டைம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களே யாராவது பாங்கு சொல்லுங்க. அதுமாதிரி நீங்களே என்ன பண்ணுங்க, இக்காமத் செஞ்சுக்கோங்க. உங்களே யாராவது ஒரு பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இமாமா முன்னிலை நிறுத்தி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தொழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடமையான தொழுகைக்கு முன்னாடி பாங்கும் இக்காமத்தும் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியுது. ஜமாத்தா தொழுகிறப்ப மட்டும் நீங்க என்ன பண்ணணும், பாங்கோ இக்காமத் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் தனியாக தொழுகிறப்பையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ 4:30க்கு பாங்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 4:35க்கே தொழுக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இக்காமத் செஞ்சுட்டு நீங்கள் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஹதீஸ் புகாரில் இடம் பெற்றிருக்க அப்துல்லா அறிவிக்கிறாங்க, என்னிடம் அபு சயீத் அல் குத்ரி ரலி அவர்கள் வீட்டையும் பாலைவனத்தையும் விரும்புகின்றவர்களாக உங்களை நான் காண்கிறேன். எனவே நீங்கள் ஆட்டை மேய்த்து கொண்டு அல்லது பாலைவனத்திலோ இருக்க நீங்கள் தொழுகைக்காக பாங்கு சொல்லி அழைப்பு கொடுப்பீர்களா? உங்கள் குரலை உயர்த்தி அழையுங்கள். ஏனெனில் தொழுகைக்காக அழைப்பவரின் குரல் ஒழிக்கும் தொலைவு நெடுக உள்ள ஜின்களும் மனிதர்களும் பிற பொருள்களும் அதை கேட்டு அவருக்காக மறுமை நாளில் சாட்சி சொல்கின்றன என்று கூறிவிட்டு இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்றேன் என்று சொன்னார்கள். அதாவது அபு சயீத் அல் குத்ரி அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வீட்டையும் சரி பாலைவனம் தான் அவங்க அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு இடமாவே இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. அதுதான் சொல்றாங்க, தொழுகிற டைம் வந்துச்சுன்னா நீங்கள் பாலைவனத்தில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பாங்கு சொல்லுங்க. உங்களுடைய குரல், நீங்கள் பாங்கு சொல்றப்போ உங்களுடைய குரலை நல்லா உயர்த்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. ஏன்னா தொழுகைக்கு நீங்கள் அழைப்பவங்களுடைய குரல் வந்து எங்கெல்லாம் கேட்குதோ, அது மனிதர்களுக்கு கேட்கலாம், இல்லை ஜின்களுக்கு கேட்கலாம், இல்லை பிற பொருள்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கேட்குதோ அது எல்லாமே என்னது, உங்களுக்கு மறுமையினால சாட்சி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியுது என்ன அப்படின்னா, பாங்கு சொல்பவர் வந்து குரலில் நல்லா உயர்த்தி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த பாங்கு ஓசையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களும் யார் எங்கே மறுமையில் அந்த பாங்கு சொன்ன நபருக்காக சாட்சி சொல்லுவாங்க. பாங்கின் வாசகங்கள் பார்த்துடலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இதோடைய பொருள் பார்த்துடலாம். அல்லாஹு அக்பருக்கு அர்த்தம் வந்து அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன். அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதியாக நம்புகிறேன். ஹய்ய அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர எவரும் இல்லை. அறிவிப்பாளர் வந்து அப்துல்லா பின் ஜெயித் அலி, அபுதாவுத் 421 இடம்பெற்றிருக்கு. ஃபஜர் பாங்கில் கூடுதலான ஒரு வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வாசகம் என்னன்னா, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படிங்கிற இந்த வாசகத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோடைய அர்த்தம் வந்து தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை சொல்லுவாங்க. ஹை ஆலல் ஃபலாஹ் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுவாங்க, ஹையால சொலாஹ் ஹையாலல் ஃபலாஹ் அப்படின்னு சொன்ன பிறகு அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் இந்த வாசகத்தை 2 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் வந்து அபு மஸ்தூரா அலி அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த நூல் எதுலலாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, நசாயில, அபுதாவுத்தில், அஹ்மதில் இடம்பெற்றிருக்கு. ஒரு சில பள்ளிவாசலில் பாங்குக்கு முன்னாடி சலவாத் உட்பட ஒரு சில வாசகங்கள் சொல்லுவாங்க. அது நடைமுறையில் இருக்குது. பட் அது வந்து நபி வழி கிடையாது. பாங்கு சொல்கிறப்போ 2 புறமும் திரும்புவாங்க. ஒன்று வலது பக்கத்துலேயும் ஒன்று இடது பக்கத்துலேயும் தலையை திருப்புவாங்க. இதுக்கான ஹதீஸ் இருக்குது. அபு ஹுதைஃபார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள அபுதஹ் என்னும் இடத்தில் தோளாலான சிவப்பு நிற கூடாரம் ஒன்றில் இருக்க அவர்களிடம் நான் சென்றேன். அப்போது நபி அவர்கள் உழு செய்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். அப்போது பிலால் அலி அவர்கள் பாங்கு சொன்னார். அவர்கள் ஹை ஆலல் சொலாஹ் ஹை ஆலல் ஃபலாஹ் என்று கூறும்போது இங்கும் அங்குமாக, அதாவது வலப்புறமாகவும் இடதுபுறமாகவும் திரும்பிய போது நான் அவர்களது வாயை பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிலால் அலி அவங்க பாங்கு சொல்கிறப்போ ஹை ஆலல் சொலாஹ் ஹை ஆலல் ஃபலாஹ் இந்த லைன்லாம் வரப்போ வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு தெரியுது. பாங்கோடைய வாசகங்கள் பார்த்துட்டோம். இப்போ பாங்கை வந்து கேட்கக்கூடியவங்க வந்து என்ன மாதிரியான பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவிப்பாளர் அபு சைதுல் குத்ரி அலி, புகாரிலையும் முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. பாங்கு சொல்லப்படும் போது அதை செவியேற்பவர் அந்த வாசகங்கள் அப்படியே திருப்பி கூறுமாறு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். பாங்கை கேட்டால் பாங்கு சொல்பவர் கூறுவதை போன்று நீங்களும் கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்னன்னா அல்லாஹு அக்பர்னு சொல்கிறப்போ நீங்களும் திரும்ப அதே தான் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு சில வாசகங்கள் மட்டும் மாறும். ஹை ஆல சொலாஹ் ஹை ஆலல் ஃபலாஹ் இந்த 2 வாசகங்கள் சொல்கிறப்ப மட்டும் நீங்கள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹுடைய பொருள் வந்து அல்லாஹ்வின் துணைவின்றி நல்லவற்றில் ஈடுபடவோ தீயவற்றிலிருந்து விலகவோ இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தொழுகையோட அறிவிப்பாளர் வந்து அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்கன்னா நீங்களும் திரும்ப அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அதே போல் அவர் வந்து அஷ்ஹது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹுன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் அஷ்ஹது அல்லாஹிலாஹா இல்லல்லாஹு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அடுத்தது அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹுன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லணும்.
தொழுகை அறிவிப்பாளர் வந்து ஹையா அல சொலா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே போல் 2 தடவை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஹையா அலல் ஃபலாஹ் அப்படின்னு தொழுகை அறிவிப்பாளர் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லணும். அடுத்தது அதுக்கப்புறம் தொழுகை அறிவிப்பாளர் வந்து அல்லாஹு அக்பர்னு சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹுன்னு சொல்லுவாங்க, நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹு அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க எத்தனை தடவை சொல்கிறாங்களோ அத்தனை தடவையும் நீங்கள் திரும்ப சொல்ல போகிறீங்க. ஸோ அல்லாஹ் அக்பர் 2 தடவை சொல்லுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அதுவும் 2 தடவை சொல்லுவாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்லுவாங்க. நீங்களும் அதே போல் திரும்ப சொல்லணும். அடுத்தது ஹையா அலல் ஸலாஹ், ஹையா அலல் ஃபலாஹ், இந்த 2 வாசகங்கள் மட்டும் மாறும். லா ஹவ்ல வலா குவத்தன்னு நீங்கள் சொல்லணும். அடுத்தது வந்து பாங்குக்கு பதில் சொன்ன பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களில் இவ்வாறு கூறுபவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார், இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உமர் பின் அல் கத்தாப் அலி முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கு. இந்த மாதிரி பதில் சொல்றவங்க வந்து சொர்க்கத்தில் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாங்கு சொன்ன பிறகு ஓத வேண்டிய விஷயம் பார்க்கலாம். பாங்கு சொன்ன பிறகு சலவாத் ஓதணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பாங்குக்கு பதில் சொன்ன பிறகு சலவாத் ஓதணும். என்ன சலவாத் அப்படின்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஒரு ஹதீஸ் பார்த்தலாம். அறிவிப்பாளர் அப்துல்லா பின் அம்ரு அலி, முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை அறிவிப்பாளரின் அறிவிப்பை நீங்கள் செவியுற்றால் அவர் கூறுவதை போன்றே நீங்களும் கூறுங்கள். பின்பு என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், ஏனெனில் என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அதன் காரணத்தால் அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள் புரிகின்றான். மாஷா அல்லாஹ். பின்பு எனக்காக அல்லாஹ்விடம் வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும். அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்கு தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாஹ்விடம் கேட்பவருக்கு மறுமை நாளில் எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாங்கு சொல்றாங்க, பாங்குக்கு நீங்க பதிலும் சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் சலவாத் ஓதணும். நான் அந்த சலவாத் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சலவாத் ஓதின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக என்ன பண்ணும், வசீலாவை தேடணும். வசீலானா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியாக இருக்குது. அது வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த பதவியை யாரெல்லாம் எனக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக மறுமையினால என்னுடைய பரிந்துரை இருக்குது, அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, உங்களுக்காக பரிஞ்சு நபி அவங்க பேசுவாங்க அல்லாஹ்விடம். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த துவா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதுக்கும் பாங்கு துவா இருக்குது. அந்த பாங்கு துவாலே வசீலாங்கிற அந்த லைனும் சேர்ந்துடும். அதாவது நபி அவங்களுக்கு வசீலாங்கிற உயர் பதவியும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவும் இதில் என்ன ஆகிடும், மிங்கிள் ஆகிடும். அந்த துவாவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சலவாத்தோடைய தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம். இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ கருணை புரிந்ததை போல் முஹம்மதின் மீதும் முஹம்மது குடும்பத்தார் மீதும் கருணை புரிந்திட நீயே புகழ்க்குரியவனும் கண்ணியமிக்கவர் ஆவாய். இறைவா, இப்ராஹிம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ உன் அருள் வளத்தை பொழிந்ததை போல் முஹம்மதின் மீதும் முஹம்மது குடும்பத்தார் மீதும் உன் அருள் வளத்தை பொழிந்திடு, நீயே புகழுக்குரியவன் கண்ணியமிக்கவனும் ஆவாய். அறிவிப்பாளர் வந்து காப் பின் உஜ்ரார் அலி, புகாரில இடம்பெற்றிருக்கு. சலவாத்துக்கு பின்னாடி ஒரு துவா இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்துடலாம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலத வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தஹு. இதோடைய பொருள் பார்த்தலாம். முழுமையான இந்த அழைப்பிற்குரிய இறைவனே, நிலையான தொழுகைக்குரியவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஸிலா என்னும் பதவியையும் சிறப்பையும் வழங்குவாயாக. அவர்களுக்கு நீ வாக்களித்த புகழுக்குரிய இடத்தில் அவர்களை எழுப்புவாயாக. இவ்வாறு யார் பாங்கோசை கேட்குறப்போ இந்த மாதிரி சொல்றீங்களோ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டேன்னு என்ன பண்ணுது, ஒரு பரிந்துரை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஜாபிர் அலி அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரில இடம்பெற்றிருக்கு. இந்த பாங்கு துவா தெரியாதவங்க இந்த துவாவையும் ஓதிக்கலாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பவ்
வபி முஹம்மது ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா அப்படிங்கிற இதையும் என்ன பண்ணலாம் பாங்கோஸை கேட்குற பிறகு யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த துவாக்கான பொருள் பார்த்துலாம். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள். அல்லாஹ்வை அதிபதியாகவும் முஹம்மதை இறை தூதராகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத இந்த துவாவுடைய பொருள். அந்த துவா என்னன்னா, அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரலீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மது ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா. ஒன்று இந்த துவா ஓதலாம், இல்லைனாக்கா அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி அந்த துவாவையும் ஓதலாம். இந்த ரெண்டு துவாவில் ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் என்ன பண்ணலாம், மனனம் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய துவான்னு பார்த்தோன்னா அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தஅவதி. ஏன்னா இந்த துவாலே நபி அவங்களுக்கு வசிலாங்கிற உயர் பதவி வந்து இறைவன்ட்ட நம்ம வேண்டுறோம். நபி அவங்களுக்கு வசிலாங்கிற உயர் பதவியை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வேண்டுறதுனால அவங்க என்ன நமக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக மறுமையில் வந்து என்னுடைய பரிந்துரை உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த துவா அதிகமான நன்மைகள் கொண்டதாகவும் இருக்குது. இன்னொன்று மறுமையினால் நபி அவங்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்குதுங்கிறப்போ ஸோ இந்த துவாவை மனனம் செய்ய முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக ஒரு ஹதீஸு அப்துல்லா பின் அம்ருர் அலி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் பாங்கோசையை கேட்டால் பாங்கு கூறுபவர் போலவே கூறுங்கள், பிறகு என் மீது சலவாத் கூறுங்கள். எவர் என் மீது ஒரு முறை சலவாத் கூறுகிறாரோ அவர் மீது இறைவன் 10 முறை அருள் கூறுகிறான். சொர்க்கத்தில் வஸ்லா எனும் ஒரு உயர் பதவி உள்ளது. அந்த பதவியை இறைவன் தன் அடியார்களில் ஒருவருக்கு தான் வழங்க இருக்கிறான். அந்த ஒருவனாக நான் இருக்க என்னும் அந்த பதவியை எனக்கு கிடைக்க விரும்புகிறேன். வசீலாவை இறைவனிடம் எவர் பிரார்த்திக்கின்றாரோ எனது பரிந்துரை அவசியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சலவாத்தையும் இந்த பாங்குதுவாவையும் மனனம் செஞ்சு தினம் தினம் ஓதக்கூடிய நல்ல அடியார்களாக இருக்க அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.